கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இந்த நாட்களிலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றார். ஆமோஸ் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்கின்றார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனை சந்திப்பதற்காக ஒரு ஆயத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு எருசலேமிலே கடந்து வருகின்ற போது பெரும்பாலுபட்ட ஒரு ஸ்ரீ ஸ்தோத்திரம் 12 வருஷ காலமாக தன்னுடைய சரீரத்தில் இருந்த பலகீனத்தை உணர்ந்து வைத்தியனுக்கு கொடுத்து செலவழித்து பணங்கள் எல்லாம் நஷ்டப்பட்ட வேளையிலே இதோ இயேசு கர்த்தாவு ஜீவனுள்ள தெய்வம் என்று அறிந்து எருசலேமிலே இயேசு கடந்து செல்கின்ற போது ஸ்தோத்திரம் சந்திக்கின்றார், இயேசுவை சந்திக்கின்றார். அப்பொழுது ஸ்தோத்திரம் இயேசுனுடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை தொட்டால் அதன் நிமித்தம் அவளுடைய பலகீனம் அங்கே மாறப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, ஒரு தேவனாகிய கர்த்தரை சந்திக்காயத்தப்படு. ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகின்றார். அவருடைய வஸ்திரத்தினுடைய தொங்கல் அவருடைய வார்த்தையாக இருக்கின்றது. அந்த வார்த்தைக்கு நேராக நீ கடந்து செல்லு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.